செவ்வாய்க்கிழமையில 11 மணிக்கு பெண்களுக்கான ஜெபமும் நடைபெறுகிறது. மனதில் வைத்து செயல்படுங்கள். 1ஆம் தேதி காலை 5 மணிக்கு வாக்குதத்த ஆராதனையும் நடைபெறுகிறது. அதிலும் பங்கு பெறும்படி அன்போடு வேண்டுகிறோம். மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வாலிபர்களுக்கான ஆராதனை, செகண்ட் வீக்ல பெண்கள் ஐக்கியம் இருக்கு, தேர்ட் வீக்ல ஆண்கள் ஐக்கியம், கடைசி வாரத்துல கைப்பிரதி ஊழியங்கள் இந்த மாதத்திலிருந்து நடைபெறும். அதே போல கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளே ஆண்களுக்கான ஆராதனை அதுவும் நடைபெறுகிறது. மனதில் வைத்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சாட்சி நேரம். கர்த்தர் செய்த நன்மைகள் இருந்தால் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். முன்னாடி வந்துருங்க, எழுந்தவங்க முன்னாடி வந்துருங்க. முன்னாடி உட்கார்ந்து. கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். பாஸ்ட் 2 மாசத்துல இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அற்புத காரியம் செய்யறாரு. பாப்பா ஃபங்க்ஷன்ல இருந்து இன்னைக்கு எவ்வளோ ஐடியா இல்லையே, எப்படி நடிக்கும் எல்லா ஃபங்க்ஷன் பண்றாங்க பாத்துக்கிறோம். பட் இன்னைக்கு லைஃப்ல அது இஸ் த ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் பாப்பாவோட ஃபங்க்ஷன். எனக்கு எப்படி பண்ணதே தெரியாது. எனக்கு நீங்க எல்லா பேர் தான் சப்போர்ட் பண்றீங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்றோம். அப்புறம் அந்த டைம் துஷ்ட ஆத்மா அன்னைக்கு பின்னாடி சுத்தது. காசு கிடையாது, எப்படி பண்ணுவேன். நான் ஆண்டவர்கிட்ட மட்டும் சொன்னேன், ஏசப்பா இது எப்படி நடிக்கும் எனக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, 3 things. நான் உங்களுக்கு கூட இருப்பேன், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், எங்கெங்க நீ போறே நான் கூட வருவேன். இது ஆண்டவரே செய் காட்டுறாரு எனக்கு லைஃப்ல. நான் அந்த மாதிரி கூட்டம் பார்க்கதே கிடையாது. யார வந்தா நீ பரதேசி ஆள் தான், எவ்வளவு கூட்டமா கீழே மேல உரத்து இடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் எனக்கு தெரியல எப்படி நடிக்கும். அவர் காசை கொடுக்குறாரு, ஆண்டவரே காசு கொடுக்குறாரு. அந்த மாதிரிக்கு தேவன் என்ன பார்க்கதே கிடையாது. யார்கிட்ட கேட்டீங்களா? 10,000 ரூபா, 5,000, 6,000, 10,000 இஸ் பிக் அமௌண்ட் ஃபார் மீ. அவரு ஃபுல்லா அமௌண்ட் 60,000 ரூபாய் கொடுத்தாரு ஆண்டவர். அந்த மாதிரிக்கு தேவன் என்ன பார்க்கதே கிடையாது. நான் வீட்டுல சொல்லுவேன், எல்லா ஃபங்க்ஷன் பார்த்துக்கிறோம், நாள் வீட்டுல நடிக்கும் அப்படி எனக்கு தெரியாதுமா. அவர் சொன்னாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. நான் கொஞ்சமா டக்குன்னு அப்படி சொல்லுது ரொம்ப வீக் ஆயிடுவேன். பட் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நீ கவலைப்படாது, நான் சின்ன வயசுல இருந்து இயேசப்பா பத்தி படிக்கிறோம், இயேசப்பா பத்தி பேசிக்கிறோம், இயேசப்பா கண்ணெல்லாம் பார்த்துக்கிறோம். கண் இல்லாம நடக்கிறாங்க, வாயெல்லாம பேசுறாங்க. இது யாரும் செய்யலை, ஆண்டவர் செய்யலை. எல்லாருக்கும் நன்றி சொல்றோம். செகண்ட் சாட்சி ஐயாக்கு தெரியும், எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பிஸ்னஸ்லன்னா நான் ஒரு ஐயா கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். ஒரு 1 இயர் கூட பிஸ்னஸ் பண்ணுறோம். அவன் திடீர்னு கம்பெனி மூடிட்டு வாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். அவன் வந்து கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் இருக்குன்னு தெரியாதுன்னு இது ஆடிட்டர் சொல்லுவாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. இவங்க கம்பெனி மூடிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக கிரெடிட் நீங்கள் தானே பே பண்ணணும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மூடிட்டாங்க. டிஆர்சி 3ல அண்டர் எல்லாம் நீங்கள் தானே பே பண்ணணும். ஒரு 3 நோட்டீஸ் வந்துச்சு. ஆடா இது என்ன அது இருக்கு, 6 lakhs கட்டணும் வித்தின் 2 days. ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஹரஸ்மெண்ட் சிவில் எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பேஜாரமாயிடுச்சு. ஆண்டவர் இப்படி 6 lakhs இன்னைக்கு பெரிய அமௌண்ட். நான் சத்தி போட்டுமே இருக்கும் பேமெண்ட் பார்க்கறது கிடையாது. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, தேவனை என்கிட்ட பேசுகிறாரு, நீ எப்போ 12,000 rupees சம்பளம்ல ஒர்க் பண்ண, அப்போ உங்களுக்கு பிரச்சனை ஆகலையே. ஏன் ஆகலையே? நீ கீழே இருக்க, ஆண்டவர் இப்போ உங்களுக்கு மேலே ஏற்றி வச்சிருக்கிறாரு. லாஸ்ட் இயர் நீ எவ்வளவு பிசினஸ் பண்ண? 1 crore 10 lakhs rupees. 1 crore 10 lakh rupees பில்லுக்கு இப்போதான் அடி கொடுக்குறாரு. நான் அவர் டெஸ்ட் பண்றாரு, நீ எவ்வளவு தாங்குவே. அப்புறம் ஆண்டவர் கிட்ட கேட்டேன், ஆண்டவர் இது 6 லட்சம் எப்படி அரேஞ்ச் பண்ணது? வித்தின் 2 days நோட்டீஸே வந்துச்சு, அசஸ்மெண்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா அது பே பண்ணி ஆகணும். வேறு யாரும் மாற்ற முடியாது. நோபடிஸ் கேன் சேஞ்ச் தி டிசிஷன். நோட்டீஸ் வந்துச்சுன்னா பேசிக்கலாம் சார், கொஞ்சம் டைம் கூட எப்படின்னா, பட் ஃபைனான்ஸ் ஆர்டர் வந்துச்சுன்னா அது பே பண்ணி ஆகணும். ரொம்ப பெஜாரா, ஒரு நாள் தூங்கவே இல்லை. வைஃபுக்கு தெரியும், எல்லா பேரும் தூங்குறாங்கன்னு தூக்கம் வராது இல்லை, அது உடம்பு குறைஞ்சி போயிடுச்சு.
ஏன்னா ஆண்டவரே பண்ணது ஏசப்பா அப்படி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணேன். ஒரு ஆளுக்கிட்ட சொன்னேன். இன்னைக்கு 6 லட்சம் சின்ன அமௌண்ட் தான். பட் இன்னைக்கு எல்லா அக்கௌண்ட் சீஸ் பண்ணிட்டாங்க. 4 4 சேவிங் அக்கவுண்ட், 2 கரண்ட் அக்கவுண்ட். அப்போ பைசா வாங்க முடியாது யாருக்கிட்ட என்ன. நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா அப்படி ஹெல்ப் பண்ணீங்க. பைசா வாங்க முடியாது என்ன. கேஷ் கவுண்டர்ல போட்டு கட்டிட்டீங்கன்னா பென் நம்பர் போட்டு, பட் உள்ள என்ட்ரி ஆகாது. ஜிஎஸ்டில என்ட்ரி ஆகாது. ஜிஎஸ்டி லாகின் பண்ணிட்டு பாஸ்வேர்டு போட்டுட்டு ஒன் பை கட்டணும். அப்புறம் மெசேஜ் வரும் கண்டினியூ உங்களுக்கு. பேடு செட்டில்மெண்ட் அப்படி நேரா போட்டீங்கன்னா அது செட்டில் ஆகாது. அப்படி பண்ணி காட்டும். 6 லட்சம் ரூபா 50,000 ரூபாய் பெண்டிங் தான் காட்டும். நீங்க பே பண்ணி ஃபுல்லா பட் செட்டில் ஆகாது. அப்போ பெரிய விஷயம் எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா ஆண்டவர் கிட்ட கேட்டேன். சரி ஆண்டவர் ஒரு பெரிய உதவி செய்யறாரு. பாஸ்டர் ஐயா கிட்டே சொன்னேன். நீ கவலைப்படாது. ஆண்டவர் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவார் உங்களுக்கு. வித்தின் 2 டேஸ்ல 6 லேக் ருபீஸ் கட்டிட்டோம். பேங்க் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பெரிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அந்த மாதிரிக்கு நான் ஆண்டவரை பார்க்கதே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு அப்பப்போ, நீ சைலண்டா இரு, நீ கவலைப்படாது. நான் எப்படி கவலைப்படுதுன்னா 6 லட்சம் ரூபாய் பெரிய அமௌண்ட் தான் எனக்கு தான். பிசினஸ் வரும்போது 6 லட்சம் சின்ன அமௌண்ட் தான். 30 லட்சம் ரூபாய் என் கவுண்ட்ல இருக்கு பரவாயில்ல. இப்போ மினிமம் பேலன்ஸ் 15,000 ருபீஸ். நான் எப்படி கிட்டது 6 லட்சம் ரூபாய். இது ஆண்டவர் பெரிய உதவி செய்யறாரு எனக்காக. 3வது சாட்சி. ஆசிஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஸ்கூல்லனா எப்பப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. டிசி வாங்கோ அப்படின்னு. என்ன பிரச்சனை இருக்கு? நிறைய பசங்க படிக்கிறாங்க தான், என்ன நல்லா பேசுறாங்க, என்ன வேலை செய்றாரு. டிசி வாங்கோ. பிரச்சனை என்னன்னா, என்னென்ன பசங்க படிக்கிறது கொஞ்சம் வீக்கா இருக்குன்னா, நான் ஐடி அனுப்புறேன். அம்பத்தூர் அப்படி சைடு ஐடி இருக்குன்னா அங்கேதான் சொல்லி தருவாங்கன்னா, இதே ஒரு சிம்பிள் ஒரு ஃப்ரிட்ஜ் பத்தி டிவி பத்தி சொல்லி தருவாங்க. பட் தி குவாலிஃபிகேஷன் 10th should be must. இவர் 9th பாஸ் தானா. அதம்மா கடைசி டிசி கொடுத்துட்டாங்க. நானும் வாங்கிட்டு வந்துட்டோம். பாருங்க எப்படி அற்புத காரியம் நடக்குது ஆண்டவருக்கு. இன்னைக்கு கண்ணெல்லாம் பார்த்துக்கிறோம். தேவன் என்ன கூட இருக்காரு. இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறோம். புது அத்தியாயம் பழைய அத்தியாயம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். எல்லாம் நிறைய நல்ல வார்த்தை இருக்குன்னா அது எஸ்ஐயா 43 லெட்டன்ல வாசிங்க. நான் எப்போ கூட இருக்கேன். நான் உங்களுக்கு தனியா விட்டுற மாட்டேன். இதுதான் நடக்குது எங்க லைஃப்ல. அங்கே அம்மா கொடுத்துட்டாங்க. ரொம்ப திமிரா பேசுறாங்க. அவங்க கம்யூனிகேஷன் லைக் தட்னா ரெஸ்பெக்டே கிடையாது. சரி வாங்க உட்காருங்க. நீங்க வந்து அப்படியே நிக்கிறீங்க. எதுக்கு வந்த? சரி பேரண்ட்ஸ் தானா சார், உட்காருங்க சார். அப்படியே கிடையாது. சான்ஸே கிடையாது. அவங்க ரொம்ப பிரின்சிபல் தானா. பிரின்சிபல் ஃபுல் ஃபார்ம் தான். பிரின்சிபல் தெரியாது. அவங்க கேட்டேன்னா பெரிய சண்டை நடிக்கும். ஆண்டவர் கேட்டு ஆண்டவரை இந்த மாதிரி ஆயிடுச்சு. வேற ஸ்கூல் போயிட்டு பார்த்தேன். இது பாருங்க ஆண்டவர் ரூபத்துல வந்துட்டு எப்படி ஹெல்ப் பண்றாரு. அது அம்மாக்கு ப்ரௌடு சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ்ல ப்ரௌடு திமிர் சொல்லுவாங்கன்னா அதை எப்படி ஒடிச்சுக்கிறாரு ஆண்டவர். இதே ஸ்கூல்ல உங்களுக்கு சேர்த்து வச்சிருங்க. உங்களுக்கு மக்களுக்கு ஒரு பையன் அதே ஸ்கூல்ல ரீஅட்மிஷன் சான்ஸே கிடையாது. ஆண்டவர் சேர்க்கிறாரு. அதம்மா ரொம்ப திமிர பேசுறாங்க. நீ கண்ணு முன்னாடி வரக்கூடாது. ஒரு பிள்ளை கிட்ட சொல்றீங்க, நான் ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி இருக்கும்னா என்ன தப்பு பண்ணேன்? நீங்க தானே அனுப்புறீங்க வழியே. நீ படிக்கிறது வீக்கா இருக்கு. அங்க தானே படிக்க தானே ஆகணும். நீங்க எங்கேயோ போனீங்கன்னா படிக்க தானே ஆகணும். ஒரு டிரான்ஸ்போர்ட்ல லேபர் வேலை போறீங்களான்னா ஒரு டப்பா எழுதி வச்சிருவாங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு டப்பால எழுதி வச்சிருவாங்கன்னா இது என்ன ஊருக்கு போகுது? உத்தரப்பிரதேச, ஆக்ரா, தில்லி, மகாராஷ்டிரா, கர்நாடகா, பீகார், சிக்கிம், இமாலயம் எங்கே போகுது எழுதுவாங்க தானே. அதை எழுதி தெரியலன்னு எந்த வண்டியில ஏத்துவேன்? எந்த வண்டியில லோடு பண்ணுவீங்க சொல்லுங்க. அங்கே படிக்க தானே ஆகணும். இது வார்த்தை சொல்லல. நான் ஐடி அனுப்பி ஒரு மைண்ட்ல ஏறி போச்சு. அப்போ படிக்க தேவையில்லையேன்னு நினைக்கிறோம். அப்புறம் கடைசி கொஞ்சம் மைண்ட் சரியில்லைன்னா ஒரு டீச்சர் இருக்கா, ஸ்பெஷல் டீச்சர் பக்கத்துல இருக்காங்க. அவங்களுக்கு தான் பின்னாடி வீட்டுல அவங்க வந்து பார்த்தாங்க. இது நம்ம பையாக்கு முன்னாடி தெரியும் கிரைஸ்ட் ஸ்கூல்ல படிக்கும்போது. இப்போ அவங்க வாடா டெஸ்ட் பண்றேன். டெஸ்ட் கரெக்டா எடுத்துறாரு. இப்போ என்ன குறை இருக்கு? அவருக்கு அப்படி ரொம்ப புச்சால மாதிரி பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஸ்கூல்ல ஃபுல்லா இதை கதை நடக்குது. ஆசிஸ் பத்தி தான் நல்லா தானே படிக்கிறாரு. அவர் மென்டல் ஹாஸ்பிட்டல் போட்டு பண்ணவங்க சொன்னாங்க, டேய் 4 பேரு சொல்ல 8 பேருக்கு பேரு சொல்லிட்டான். இங்க என்ன குறை இருக்கு? இங்க கூட்டு வந்தீங்களா? இல்ல டீச்சர் சொல்றாங்க. டீச்சர் கூப்பிட்டு வாங்க, ஒரு ஃபயர் போடணும் மேல. 5 வயசு பையக்கு அப்படி இப்படி வயசாகும். அப்படி இப்படி மைண்ட் ஆட்டோமேட்டிக் டெவலப்மெண்ட் ஆயிடும். எவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க. அது அம்மா சொன்னாங்க, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே டெவலப்மெண்ட் ஆகிடும். ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. 59க்கு முன்னாடி என்ன வரும்?
59 முன்னாடி 58 தானே வரும். 50க்கு 60க்கு பின்னாடி என்ன வரும்? 61 வரும். கரெக்டா தான் சொல்றாரு. ஏன் இவ்வளவு பின்னாடி பின்னாடி குறைபாடு சொல்லிட்டே இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதான் கண்ணெல்லாம் அவனுக்கு குத்துது மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அப்போ சைலண்ட் ஆயிட்டாங்க. நல்லா தானே படிக்கிறாங்க. நானும் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இவரு கூட. இது ஆண்டவரே பாஸ்ட் 2 மந்த் இன்னைக்கு எவ்வளோ உதவி செய்றாரு. எப்போ நான் ஃபீல் பண்றேன். காலையில இந்த கண்ணுல ஒரே தண்ணி ஆண்டவரே இயேசு ராஜா. நீங்க எப்படோ எப்படி சொல்றது எனக்கு ஒரு சொல்லது தமிழ்ல வார்த்தை தெரியாது எனக்கு. எப்போ கூட இருக்காரு. எப்போ கூட இருக்காரு. நீங்க ஒரு நிமிஷத்துக்கு தனியா விட்டதே கிடையாது. எவ்வளவு நல்லா நல்லா உதவி செய்றாரு எனக்காக. இன்னைக்கு லைஃபே தான் ஆண்டவரே தான். எவ்வளோ எவ்வளோ எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு குடும்பத்துக்கு ஆண்டவரே, இன்னைக்கு ஒய்ஃபுக்காக, பசங்களுக்காக, எல்லா சபைக்காக இது ரொம்ப நல்ல ஆண்டவரே தான். நான் எப்போ போய் அடி வாங்குறேன்னு அப்போ உனக்கு தெரியும். ஓ! இவர் தானா ஆண்டவரே! இவர் தானே ஹெல்ப் பண்றாரு. அது ரூபத்துல வந்துட்டு நம்ம சொல்லணும்னா, ஆண்டவர் என்ன ஆண்டவர் தான். அவர் மனுஷன் ரூபத்துல வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவாரு. அந்த டைம் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓ! இவர் தானா ஆண்டவரே! இது வேலைன்னு செய்ய முடியாது. அவர்தான் வந்துட்டு இவர் ரூபத்துல அவர் செய்ய போவாரு. இதுதான் ஆண்டவர். இது லைஃப்ல எவ்வளோ அற்புத காரியம் நடக்குது. அந்த மாதிரிக்கு நான் போச்சவே இல்லை. என்னன்னா படிக்கிறோம், வரோம், போறோம் தானே தான். ஒரு இப்போ ஒரு நம்பிக்கைன்னா ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர், எவ்வளோ எவ்வளோ நல்ல தேவனே ஆண்டவர். அந்த மாதிரி ஆண்டவரை நான் பார்த்ததே கிடையாது. நான் எல்லா இந்து குடும்பத்துல வழியே வந்துட்டு இங்க ஒரு பரதேசி மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஆண்டவர் நான் பார்த்ததே கிடையாது. ஃபுல்லா சவுத்துல ஐயா சொல்லுவாங்கன்னா, நானும் விரும்பி கட்டிட்டு தான் போயிட்டு வந்தோம். எல்லாம் பண்ணிட்டோம். கடைசி தேவனை தான் ஜீசஸ் தான் மை லார்ட். அவர்தான் எனக்கு ஆண்டவர் தான். அவர் எவ்வளவு நல்ல நல்ல ஆண்டவர் வேலை செய்றாரு. அந்த மாதிரி ஆண்டவர் நான் பார்த்ததே கிடையாது. நன்றி. தேங்க்யூ. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் என்னையும் ஒரு சாட்சியா நிறுத்தியிருக்காரு. நான் போன வாரமே சாட்சி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா சொல்ல முடியல. ஆனா இந்த வாரம் பாருங்க, எனக்கு உடம்பு ரொம்ப முடியாம ஒரு 2 மணி வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல. அப்ப நான் கேட்டேன், ஏசப்பா நான் காலையில வந்து சர்ச்சுக்கு அந்த டைமுக்கு போகணும். நான் சாட்சி சொல்றேன் கண்டிப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு 3 மணி ஆச்சு. எனக்கு தூக்கம் வர உடம்பு முடியாம அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் இந்த சாட்சியை சொல்றேன்னா, ஆண்டவருடைய கிருபையில இந்த 6 மாசமா வந்து முதலாவது வந்து நம்ம சிஸ்டருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த காலை வேளையில வந்து இந்த 1 மணி நேரம் அந்த ஜெபம் குடுக்குறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? அந்த காலையில எழுந்து அந்த 1 மணி நேரம் எல்லா பிள்ளைங்களையும் இவங்க ஜெபிப்பாங்களா? ஜெபிக்க மாட்டேன்னா தூக்கம் இந்த மாதிரி முடியலன்னா எழுந்துக்கவே முடியாது. என்னாலலாம் எழுந்து எந்த வேலையும் பண்ண முடியாது. என்னையே நான் சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்கலாம். ஆனா இந்த 6 மாசமா இந்த பாஸ்டர் குடுக்குற இந்த ஜெபத்துல இயேசு நாமம் மட்டுமே மகிமைப்படுது. ஆனா இந்த காலை வேளையில எழுந்து அந்த 1 மணி நேரம் ஜெபிக்கிற அந்த ஜெபம் தான் இன்னைக்கு இங்க நிறுத்தி வச்சு என்ன நடக்குது. எவ்வளவு பெண்கள் வந்து பேசுவாங்களான்னு கூட எனக்கு நமக்கு தெரியல. நான் இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வரேன். எந்த பெண் எப்படி பேசுவாங்க அப்படின்னு நான் கூடி கூட பேசினது கிடையாது. ஆனா அந்த ஜெபத்துல கலந்துக்கிற எல்லா பெண்களுக்கும் எவ்வளவு ஆசீர்வாதமா நடத்துறாரு. அந்த காலை வேளையில உற்சாகத்தை தர்றாரு. அந்த நாள் ஃபுல்லா நடத்துறாரு. அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. இது பெரிய சந்தோஷம் பாஸ்டர் அம்மாவுக்கு தான் நான் சொல்லணும். ஆண்டவருடைய கிருபையில அவங்க ஆரோக்கியமா காலையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அவங்க சந்தோஷமா இன்னும் நடத்துறதுக்கு நல்ல சுகபலத்தோட ஆண்டவர் வைக்கணும். இந்த சாட்சி ஆண்டவர் கேட்டு இயேசு கிறிஸ்து நாமத்துல கட்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வந்து போன வாரத்துல ரொம்ப அதிகமா இருந்துச்சு. கண் வேற நிறைய ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா எடுக்கணும், கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னா அது குடிக்கும்போது நம்ம ஆண்டவரே என்ன நடக்கும் அது செய்யுங்கப்பா அப்படின்னு நான் அதை கொடுத்தேன். எல்லாம் டெஸ்ட் எடுத்தாங்க. எல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் போய் இது பண்ணும்போது அப்போ வந்து எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் டெஸ்டும் எடுத்தாங்க. எல்லாமே எடுத்தாங்க. ஆனா ஒன்னும் ஒரு இதுவும் இல்லம்மா நல்லபடியா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆண்டவருக்கு என்ன முக்கியம் கொடுக்குறியோ அது கண்டிப்பா நடத்துவார்.
உண்மையா சொல்றேன், நான் எவ்வளவு காரியங்களை நான் பார்த்துட்டேன். என் பிள்ளைங்களுக்காக எல்லாமே நான் பார்த்துட்டேன். எல்லா காரியங்களும் நல்லபடியா நடத்தி வருகிறேன். அதே போல எங்க வீட்டுக்காரர் அடுத்து நான் சொல்லணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். எனக்கு சொல்லும் போது அந்த அழகா வீட்டுக்கார ஆஸ்பத்திரி சேர்த்துருக்கு. அவர் சேர்த்துட்டே ஒரு பெரிய இழப்பு. அவர் ஆஸ்பத்திரி இருக்கும்போது அவர் ஆஸ்பத்திரி அவர் எல்லாம் பேஷண்ட்டுங்க இருப்பாங்க. ஆனா எங்க வீட்டுக்காரருக்கு எல்லாம் அவரு கூட தான் இருப்பாங்க. அவர் ஆண்டவரை பற்றி கடைசி காலத்துல எல்லாம் சொல்லி அப்படி தாத்தா பாட்டு பாட்டு லாஸ்ட் நேரத்துல அந்த விட்டு கொடுக்காத பாட்டு எல்லாமே சிஸ்டர் பாடி சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் நல்லபடியா அந்த ஆண்டவருக்கு கடைசி காலத்துல சொன்னார். அது பெரிய விஷயம். சாட்சிகளுக்காக ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல சாட்சிகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம அப்படியே தொடர்ந்து வார்த்தையை நாம் கேட்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்ல சாட்சிகளை எழுப்பினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் நிறைய எங்கள் வாழ்க்கையிலே காண வேண்டியவைகள் உண்டு. அவை எங்கள் வாழ்நாளை எண்ணக்கூடிய அறிவை, ஞானத்தை எங்களுக்கு சாரும். அல்லேலூயா. எங்கள் அறிவு, எங்கள் ஞானம் சத்துரு திருடி கொள்ளாதபடி கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னீரே. உமக்கு பயந்து வாழவும் உம்மோடு கூட நாங்கள் இணைந்து நீர் வைத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்யுங்க. வார்த்தைகளை கொண்டும் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், பேசும் தடைகளை மாற்றி போடும் இயேசு ரட்சகர் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல ஒரு சந்தோஷமா ஆமென் சொல்லுவோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் இந்த காலை வேளையில ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாத வாக்குதத்தம் நம்ம எல்லாம் தெரிந்த வசனம். என்ன வாக்குதத்தம் சொல்லாமா? பிரதர்ஸ் பக்கம் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க பிரதரா? ஓசியா 14:5 ஐயா சொல்றாரு. மீதி பேர் யாரும் அதான் பைபிள் எல்லாம் நம்ம பாக்குறோம், மனப்பாடமா சொல்லணும். ஒண்ணு வச்சுக்கோங்க, நீங்க சர்ச்சுக்கு வர்றது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், சபையோட நல்ல இணைந்து இருக்கணும்னா வசனங்கள் மாதம் என்ன கொடுக்கிறாரோ அதை மனப்பாடமா நம்ம நிச்சயமா மனதில் வைக்க வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நேற்று இரவு ஐயா கூட பேசி கொண்டிருக்கும் போது அப்படிதான் அந்த வசனத்தையே சொல்லும் போது கர்த்தர் தொடப்பட்டதை நானும் பார்த்தேன். என்னையும் தேவன் தொட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு 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 இடத்துல இருக்கிறோம்னா சபையில அதோடு இணைந்து கொள்ள வேண்டும். ஏதோ தூரத்தில் இருக்கக்கூடாது. இந்த சர்ச்சுக்கு என்ன வாக்குதத்தம் தராரோ அதை நீங்க பிடித்து கொண்டு ஜெபிக்கும் போது, அதை நம்பும் போது அந்த மாதம் முழுவதும் அந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா. வேறு விதமாய் வேறு யோசனைகள் வேறு காரியங்களுக்கு போகாமல் ஒரு சபைக்குள்ள இருக்கிற நம்ம அந்த சர்ச்சுக்கு என்று தேவன் தம்முடைய ஊழியக்காரை கொண்டு கொடுக்கிற வார்த்தைகளை ஊழியக்காரனாய் நாமும் விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் செய்வார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இல்லைன்னா குழப்பமான சூழ்நிலைகளும் நம்ம இஷ்டத்திற்கு நம்ம வேலைகளை செய்யக்கூடிய காரியங்களோ தொடர்ந்து நடக்கும். அதனால அப்படி சத்துருக்கு இடம் கொடாமல் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நான் இஸ்ரவேலுக்கு, ஓசியா 14:5 எல்லாருமே திருப்பி கொள்ளாம, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நெருப்பான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். முதல்ல ஆண்டவர் நம்மோடு இருப்பேன்னு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என்னோடு கூட நான் இருப்பேன் வாக்கு பண்ணுகிறார். இரண்டாவது, நான் உன்னோடு இருப்பதினால் நீ மலர்ந்து இருப்பாய். ஒரு அடியிலே சொல்ல மாட்டீங்களா? ஒரு பூ மலர்ந்திருப்பதை பார்க்கிறோம். வாழ்க்கை மலர்ந்தால் நம்முடைய பொருளாதாரம் எல்லாத்திலும் ஒரு மலர்ச்சியை தருவார், ஆசீர்வாதம். அடுத்து நம்மோடு தேவன் இருந்து நம்மை ஆசீர்வதித்து அவருக்குள் நிலை நிற்காமல் போய்விட்டால் அதுவும் பெரிய ஆபத்து. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவை ஆண்டவர் வாக்கு பண்றாரு, லீபனோனை போல நீ வேரூன்றி நிற்பாய். ஒரு அழியிலேயே சொல்லுங்க. வேடிக்கை பாக்குறீங்க, ஒரு சத்தம் ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன்.
கர்த்தர் நம்மோடு பனியை போல் இருப்பார். அல்லேலூயா. நம்ம போன வாரம் செய்தி பார்த்தோம். ஓசியா 14 இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அவர் பக்கம் திரும்ப வேண்டும் என்று முதல் வசனத்தை நாம் பார்த்தோம். என் பக்கமாய் திரும்பு. அடுத்து பார்த்து வார்த்தையை கொண்டு திரும்புன்னு பார்த்தோம். அடுத்ததாக அசீரியா மேல் அதன் மேல் நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன், அது என்னை ரட்சிக்காது, அதையும் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்த குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். 3ஆம் வசனம், எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்க தான் என் தேவர்கள் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம், அதற்கு மாறாக திக்கற்றவர்களாகி நாங்கள் உம்மிடத்தில் இரக்கம். இதான் போன வாரம் பார்த்தோம். கடைசிய 3வது குறிப்பு, இப்படி ஆண்டவர் பக்கம் திரும்பும் போது அவர்கள் சீர்கேட்டை நான் குணமாக்குவேன். ஒரு ஆமேன் சொல்லாமா? மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், கோபம் உங்களை விட்டு நீங்கினது. எவ்வளவு அழகா பேசுறாரு பாரு. அடுத்த வார்த்தை சொல்றாரு, கோபம்லாம் நீங்கிடுச்சு, நீங்க சந்தேகப்படாதீங்க, இருமனமா இருக்காதீங்க, நான் உங்களுக்கு பனியை போல் இருப்பேன். அல்லேலூயா. நீங்கள் மலர்ந்திருப்பீர்கள். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க, முகமே மலர மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமா, எவ்வளவு பெரிய நம்ம வாழ்க்கையில சூழ்நிலைகள் எதிரா இருந்தாலும், நம்ம விட முடியாத சில காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் மலர பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமா, ஒரு பூ பூக்கிறதும் மலருவதும், அது நீங்க எவ்வளவுதான் ஆராய்ச்சி செய்தாலும் சயின்டிபிக்கலாவோ அதற்குரிய படிப்பு என்ன நீங்க கண்டுபிடிச்சாலோ, பூ மலருவது அது தேவனால் மட்டுமே முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்களா அந்த பெட்டல், அந்த இதழை நீங்களே விரிச்சு வேகமா மலரட்டும் சொன்னாலும் உடைஞ்சு போயிடும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதற்குன்னு ஒரு காலம் உண்டு, அதற்குன்னு ஒரு நேரம் உண்டு. இயற்கையாய் மலர்ந்தாதான் அந்த எந்த பூக்களா இருந்தாலும் அது அழகா இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்முடைய தேவைக்கா சில நேரத்துல மேரேஜ் டைம்ல நீ போய் பூ வேணும்னா கூட இந்த பெண்களை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு போய் வாங்கும் போது ரொம்ப சின்ன சின்ன மொக்கா இருக்கும். அதை நம்ம விரிக்கவே முடியாது, விரிச்சு கொடுத்தா அழகா இருக்காது, அது தானாய் மலர வேண்டும். ஆமே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு. நான் உங்க வாழ்க்கையில பனி போல் இருப்பேன். அல்லேலூயா. வாழ்நாளும் எல்லாம் இருப்பேன், நீங்க வேரூன்றி நிற்பீர்கள். ஒரு ஆமேன்னு சொல்லாம. உலகத்துல நீங்க பாருங்க, மனிதரை தேவன் படைக்கிறார் இல்லையா? ஆதியாகமத்துல பார்க்கிறோம். படைக்கிற தேவன் தமது சாயலாகவே படைக்கிறார். திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். தெரிந்த வார்த்தைகள், கேட்ட வார்த்தைகள் தான், ஆனாலும் நம்ம அதை தியானிப்போம். அதுல 1ஆம் அதிகாரம் எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்று காண்கிறார். ஆமென். 25ஆம் வசனம் பாருங்க. 1:25, பிராணிகள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி தேவனது நல்லது என்று கண்டார். ஆமென். 26, தேவன் நமது சாயலாகும், நமது திரித்துவ தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், ப்ளூரல்ல சொல்லப்பட்ட எலோகியும், ப்ளூரல்ல பன்மையில சொல்லப்பட்ட ஆனா ஒரே தெய்வம் சொல்றாரு, நமது சாயலாக நமது ரூபத்தின்படியோ மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையோ ஆகாயத்து பறவைகளையோ எல்லாவற்றும் ஆள கடவர்கள். 27, தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அப்படியே கீழே பாருங்க, ஆண்டு கொள்ளுங்கள். 28, அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். கீழே 29, சகல விருட்சங்கள், விதை தரும் கனிகள் எல்லாம் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. நல்ல ஒரு சரீரம், நல்ல ஹெல்த்தியா வாழணும் அப்படின்னு ஆண்டவர் தம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட ஜனத்தின் மேல், மனுஷர் மேல் அன்புள்ளவராய் இருக்கிறார். 30 பாருங்க, ஆகாரமாய் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். 31, 6ஆம் நாள் ஆயிற்று. 2ஆம் அதிகாரத்துல வானமும் பூமியும் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் இதெல்லாம் நீ பாத்தீங்கன்னா 7ஆம் நாள் அதை ஆசீர்வதித்து அதிலே ஆண்டவர் ஓய்ந்திருக்கிறார். படைப்புகள் எல்லாம் படைத்து விட்டு நிறைவேற்றி விட்டு ஓய்ந்திருக்கிறார். இப்போ 4ஆம் வசனம், பூமியும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. 5ஆம் வசனம், நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. உண்டாக கடவுதுன்றாரு, ஆனா இன்னும் உண்டாகவில்லை. உங்களுக்கு புரியுதா? அந்த வசனம் புரியுதா? பாருங்களேன், உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. இங்கதான் ஆண்டவனோடு பேசினார். ஆமென். பூமி மேல இன்னும் செடிகள் உண்டாகல, நிலத்தை பண்படுத்த, ஆமென், அதை தொடர்ந்து பராமரிக்க மனுஷனும் இல்லை. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் பாருங்க 6ஆம் வசனம், அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைத்தது. ஆமென்.
அந்த பூமியானது வறட்சியா இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் மூடு பனியை எழும்ப பண்ணி பூமியை நனைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப முதல் ஆசீர்வாதம், பனியை போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில எந்த பகுதி வறண்டு போயிருந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன், வறட்சி என்பதை நீங்கள் காண மாட்டீர்கள். ஒரு ஆமென் சொல்லாமா? நிச்சயமாய் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. இல்ல எங்க வாழ்க்கையில காண்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய குறை அல்ல, நம்முடைய குறையா இருக்கிறது. ஆமென். ஏன் தேவனை விசுவாசிக்கவில்லை? இந்த வார்த்தை சொல்லுது, பனி போல் நான் உன்னோடு இருப்பேன். ஊழியத்திற்கு வரும்போது அப்படிதான், கடன் வாங்காம ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, முழு நேரமா ஒப்பு கொடுத்தாச்சு ஊழியத்திற்கு என்று. ஆமென். அப்போ எந்த நிலைமையிலும் போய் யார்கிட்டையும் நிக்க கூடாது ஆண்டவர் என்று அவருடைய ஊழியத்தின் நிமித்தம் எதை நாம் வேண்டிக் கொள்ளுகிறோமோ, அல்லது அவர் நாமத்தை நீங்கள் அண்டிக் கொண்டபடினாலே, நேசிக்கிறபடினாலே, உங்க குடும்பத்திற்கோ உங்கள் சரீரத்திற்கோ தேவைகள் எதுவா இருந்தாலோ, நீங்கள் அவரை நம்பி வாழும்போது அவர் எப்படி நம்மை கைவிடுவார்? ஒரு ஆமீன் சொல்லாம சத்தமா சொல்லுங்களேன். அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையோடு வேறு நம்பிக்கைகளும் கலப்படமாய் இருப்பதினாலே தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பதை, நிச்சயமாய் கொடுப்பதை நம்மால் உணர முடியவில்லை. திசை மாறி போய் விடுகிறோம். ஆண்டவர் இங்கே இன்னும் மனிதனை உண்டாக்கவில்லை, உண்டாக்குவோமாக என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கு முன்பாகவே செடிகள் இன்னும் முளைக்கவில்லை. அந்த பூமியை ஈரப்படுத்த, நனைக்க விரும்புகிறார். ஒரு குளிர்ச்சியான நிலைமை அந்த இடத்துல ஏற்படுத்த விரும்புகிறார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் பாருங்கள். அப்பொழுது பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் அந்த மூடுபனி நனைத்தது. 7ஆம் வசனமும் முக்கியம். இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவாய் மாறினான். ஒரு அலிலியா சொல்லுங்க. புரிஞ்சவங்க சத்தமா சொல்லாமா? மனிதனை இப்பதான் உண்டாக்குறாரு. உண்டாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் செடிகள் உண்டாகவில்லை, பசுமை கிடையாது, செழிப்பு கிடையாது, தண்ணீர் கிடையாது, ஈரப்பசை கிடையாது. ஆண்டவர் மனிதனை உண்டாக்குவதற்கு முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, மூடுபனியானது பூமியிலிருந்து எழும்பி பூமியை அது நனைத்தது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 72:6, Psalm 72:6. புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் அவர் இறங்குவார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? புல் அதிகமாய் இருக்கிற இடங்கள்ல அந்த புல்லெல்லாம் வெட்டிட்டு, ஆமேன், ஒருவேளை புல் மேல அந்த தண்ணீர் பனியானது இறங்கினால் அது பூமிக்கு போய் சேர நேரமாகலாம், காலதாமதமாகலாம். புல் அறுப்புண்ட இடத்துல சமமான ஒரு பூமியிலே அந்த மூடு பனியானது, பனி வரும்போது அந்த தண்ணீர், ஈர பசை, சாராம்சம் அது பூமிக்கு நேராய் போகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் எப்படி இறங்குவாரா நம்முடைய வாழ்க்கையில? புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் கர்த்தர் இறங்குவார். அல்லேலூயா. எதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில பனியை போல, ஆமே, தூறல் போடுதல, மழை நம்ம சொல்ற தூறல் போடுதல், அது போல உங்கள் நெருக்கமான காலங்களிலும் உங்களுடைய சரீர பலவீனத்தின் நேரங்களிலும் உங்களை அறியாமல் ஒரு ஆறுதல், ஒரு தேர்தல், அல்லேலூயா, ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமாய் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அப்ப நம்ம பதட்டப்படாம இந்த வசனங்களை நம்பணும். ஆண்டவரே, தூறலை போல் இறங்குவேன்னு சொன்னீங்களே, மலையை போல நான் உங்க வாழ்க்கையில வருவேன்னு சொன்னீங்கன்னா காத்திருக்கிற ஆண்டவரே. ஒரு ஆமீன் சொல்லாம, படபடத்து பேசாமல், படபடத்து காரியங்களை செய்யாமல், ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். யாரையும் நம்ம நியாயம் தீர்த்து விடாமல் என் மேல் இறங்கும் ஆண்டவரே, தூறலை போல் இறங்கும் ஆண்டவர், நீ நிச்சயமா இறங்குவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. மழையை விட தூறல் தான் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். நடந்து போக பிடிக்கும், வெளியே வந்து நிக்க பிடிக்கும். ஏன்? அது ஒரு சந்தோஷம், மனதுக்கு ஒரு இதமாய் இருக்கதை நாம் அறிந்திருக்கிறோம், உணர்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் தூறலை போல உங்கள் வாழ்க்கையில இறங்குவேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம், ஏசாயா 55, திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 55 அல்ல 10ஆம் வசனம் பாருங்க. ஏசாயா 55:10 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம்படி வாய்க்கும். ஒரு அலிலியா சொல்லுங்க. அப்ப அந்த பனி என்பது வசனத்தை குறிக்கிறது. ஒரு அலிலியா சொல்ல முடியும்.
வசனம் நம்முடைய வாழ்க்கையில வசனம் ஆண்டவர் அனுப்பி அது செய்ய நினைத்த காரியத்தை செய்யாமல் திரும்பாது, வெறுமையாய் திரும்பாது. அதனாலதான் நான் சொல்றது, மாதம் அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் மனப்பாடம் செய்யணும். முக்கியமா ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஆமென், கேட்ட உடனேயுமே நம்ம அதை சொல்லணும், மனதில் வைத்துக் கொள்ளணும். எந்த புஸ்தகத்துல எந்த வசனம் என்பதை நீங்க வைத்து இந்த மாதம் முழுவதும் ஜெபிக்கும் போது, நானே சொன்னேன், ஐயா ஒருத்தவங்க தொடர்பு கொள்ளும் போது நான் என்ன சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்னு சில நேரத்துல தெரியாது. அப்ப கரெக்டா இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துவாரு. அந்த வசனத்தின்படியே அவங்க வாழ்க்கையில பாருங்க இருக்கிற பிரச்சனைகளுக்கு பதிலையும் தேவன் தருவார். அல்லேலூயா. அதற்காக ஜெபித்து முடிக்கும் போது அங்கே தேவ பிரசன்னம், அது போனா இருக்கட்டும், நேரா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் சரி, வசனம் சொல்லுது, தான் அனுப்பின காரியம் வாய்க்காமல் அது செய்யாமல் அது வெறுமையாய் திரும்பி போகாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களே. அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கும். அல்லேலூயா. விளையும்படி செய்யுமா, முளை கிளம்பும். அப்போ உங்க வாழ்க்கையில இயேசுவை நீங்க தெய்வமாய் ஏற்றுக்கொண்டபடியினாலே, ஊழியம் அவருக்கென்று அர்ப்பணித்து செய்கிறபடியினால், நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பனி போல இறங்குவார். ஆமென். அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில இறங்கி வரும். அந்த வார்த்தை நிச்சயம் ஆசீர்வதிக்க. அது என்ன செய்யுமா, வெறுமையாய் திரும்பி போகாமல் முதல்ல பூமியை நனைக்கிறது. ஆமென். ஒரு ஆறுதலை தரார், பயப்படாதேன்னு சொல்றார். இந்த சாட்சி சொன்னாங்க பிரதர், ஆனா நிறைய சொல்லல, அவர் பகுதியை மட்டும் சொல்லிட்டார். ஆமென். காலைல எனக்கு போன் வந்தது, நல்ல வெயில், எதிர் வெயில்ல போயிட்டு மத்தியானம் வரை ஒரு 3 மணியோ நானும் சாப்பிடாம இருந்தேன். தலைனா வலி. பிரதர் சொல்லுவான்னு பார்த்தேன். சரி, பயங்கரமான வலி. நான் நினைச்ச போகிற காரியம் சக்சஸா முடியும்னு. கல்வி அதிகாரி அவங்கள போய் பார்த்தா உண்மையை சொல்ற, ரொம்ப நல்லா பேசுனாங்க. சேர் போட்டு உட்கார வச்சு அழகா பேசுனாங்க. பேசிட்டு என்ன விசாரிச்சாங்க. அங்க உள்ளவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, பேசினாங்க. அவங்க சொன்ன காரியம், இந்த சூழ்நிலைகள்ல இந்த மாதிரி நேரத்துல நீங்க 10th முடிக்கணும்னா நீங்க திரும்ப அதே ஸ்கூல் தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நிறைய அதிகாரிகள் நிறைய விதமா பேசுவாங்க. அந்த மேடம் ரொம்ப ஹம்பிளா பொலைட்டா நல்லா பேசுனாங்க. திரும்பி அங்க போனா அந்த எச்எம் அங்க இருக்கிறாங்க, சென்னீர் குப்பம் எச்எம், கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. அவரை சொல்லிக்கிட்டாரு, போய் நின்னு கூட உட்காருன்னு கூட சொல்ல. அந்த அம்மா பேசும்போதே இன்னும் கூடி இருக்கிற டீச்சர் அவன் சப்போர்ட்டா பேச விடல. அவ்வளவு அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. பயங்கரமா ஒரு மரியாதை இல்லாம பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் ஜெபம் பண்ணிட்டு போனதுனாலே, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், முடிக்கும் போது எல்லா காரியங்களையும் தேவன் சுமூகமாய் வாய்க்க பண்ணினார். ஒரு அலிலே சொல்லுங்க, நாங்களே பார்த்துக்கிறோம், நாங்களே படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடமே அந்த சூழ்நிலை மாறினதை பார்க்கிறோம். ஆமே. ஒரு கட்டத்துல அம்மா அப்பா 2 பேருமே வரக்கூடாது. இனிமேட்டு இப்படியே சொல்றாங்க நேராவே, நீங்க மட்டும்தான் வரணும், உங்க போன் நம்பரை கொடுத்துட்டு போங்க, நான் லட்சணத்தை நான் சொல்றேன். எவ்வளவு மோசமா பேச முடியும். என்னையும் சேர்த்து பேசினாங்க, என்னையும் சேர்த்து பேச. நான் சொன்னேன், எனக்கு அதிகாரிகள்லாம் தெரியும், எஜுகேஷன் ஆபீசர் இருக்கிற. உண்மையதான் சொன்னேன். மாமா பேரு அப்ப முதலமைச்சரே இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி எதோ பேசுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு விரக்தி இருக்கு, ஒரு டிசப்பாயின்மெண்ட், டிப்ரெஷன் அவங்க வாழ்க்கையில இருக்கிறதை பார்க்கிறோம். நான் +2க்கு எச்எம், என்னையே அவங்க ஏத்து பேசிட்டாங்க. அவங்களுக்கு மேல உள்ள அதிகாரி ஏத்து பேசிட்டாங்க, எல்லாம் பேசிக்கிறாங்க. இவ்வளவு நிலைமையில கொண்டு போய் விட்டீங்களேன்னு எனக்கும் அவமானம் தான். ஆனாலும் எவ்வளவு அவமானப்பட்டால் நம்முடைய சபை பிள்ளைகள், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. காலையில போனது சாப்பிடாம இருந்து 3:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். காரியம் பாத்தீங்கன்னா திரும்ப சேர்த்து நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி அவர்களே அட்மிஷன் கொடுத்திருக்கிறாங்க. ஆமே. அப்ப நீங்க ஜெபம் பண்ணிக்கணும், என்ன எப்படி அந்த தம்பி படிச்சு இந்த வருஷத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும். அப்ப அங்க என்ன நடக்குது, சூழ்நிலைகள் எதிரா இருக்கு, நம்ம போன காரியம் நடக்காது போல இருக்கு. முதல்ல நடந்துருச்சு. அதிகாரிகள்ட்ட, அவங்களுக்கு மேலுள்ள அதிகாரி அவங்க போன் பண்ணி சொல்றாங்க, டிசியை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களே. அவங்க சொல்ற, இல்ல அவங்க தான் கேட்டு வாங்கணும், இவங்க சில விஷயங்களை என்கிட்ட சொல்லல, இவங்க தான் கேட்டு வாங்கி, அப்படி அவங்களும் வாங்கன்னு சொல்லி நிறைய குழப்பம். இதற்கு மத்திய நான் போய் நிக்கிறேன். கொஞ்சம் குள்ளமா இருந்தாலும் பரவாயில்ல, உயரமா இருக்கு. அங்க இருக்கிற எல்லாருக்கும் மத்தியில ஜெயிஜா ஒரு மாதிரி நிக்கிறோம். போய் மரியாதை 4 பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டான். பிரதர் இப்ப சொல்லுவான்னு பார்த்தேன், அந்த சென்னை பாஸ் பொலன்னு பேசுவாங்கன்றாங்களா, அது போல ஒண்ணு பேசுது. இன்னொன்னு நான் ரொம்ப தாழ்மையா, மேடம் நான் நம்ம ஒரு ஆவியில இந்த நிலைமையில போறோம், நல்லா கவனிக்கல. சிரிப்பாவும் இருந்தது இப்ப நினைச்சா. நான் போய் நின்றுட்டு, மன்னிச்சிருங்க அம்மா, அன்பா இருக்கலாம், என்ன எதிர்பார்த்து அன்பு என்ன சார் அன்பு, அது ஏன்னா அதனுடைய மனநிலை வேற, நம்முடைய மனநிலை வேற. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளை மனிதரை எதிர்கொள்ள வேண்டும். நானும் படபடன்னு பேச முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சின்ன வார்த்தை சொன்னேன், எல்லாருக்கும் அதிகாரிகள் அதுக்கே பிடிச்சுக்கிச்சு, யாரா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு பேசுறாங்க. அப்போ ஒண்ணுமே சமாளிக்க முடியாது. அந்த நேரத்துல நான் சொல்றேன், ஆண்டவர் நம்முடைய தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உங்களுக்கு பணியை போல இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சரவெடி மாதிரி வெடிக்கட்டும்,
அந்த இடமே கொளுத்தப்படட்டும், வாழ்க்கையே கொளுத்தப்பட்டது போல் இருக்கட்டும். நிச்சயமாய் சொல்லுகிற பனி போல் தேவன் நம்முடைய வாழ்க்கையில இறங்குவார், பனி துளிகளை போல் இறங்குவார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதே போல ஜிஎஸ்டி கட்டும் போது சொன்னாங்க, வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணி அந்த லட்சங்களை கட்ட கிருபை தந்தார். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். அங்க ஒரு சிரிப்புக்காக சொல்றேன், நெருக்கங்கள் வரும்போதுதான் எவ்வளவு வருதுன்னா நமக்கு தெரியுது. ஒரு அழியிலே சொல்லுங்க. ஒரு அழியிலே சொல்ல மாட்டேன். ஆண்டவர் நிறைய வைத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். மறைக்க பார்த்தாலும் கர்த்தர் மறைக்க விட மாட்டார். ஒரு அழியிலே சொல்லுங்க. 5-6 பேர் கூட்டா சேர்ந்து மறைச்சிருனாலும் ஒண்ணு வெளியே வந்து, ஏன்னா கொஞ்சம் சரி நம்ம உண்மையா இருந்துடலாமே, ஆண்டவர் எவ்வளவு பாசம் ஜெபம் பண்றாரு உண்மையை சொல்லிடுவார். இப்ப அங்கேயே சின்ன சின்ன குழப்பம் வந்துடும். ஒரு அழியிலே சொல்லுங்க. இதை நான் ஒரு ஜாலியா தான் சொல்றேன், சீரியஸா இல்ல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பதை எனக்கு சந்தோஷம். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். நீங்க பிசினஸ் பண்ணணும், நீங்க உயரணும். ஏன்? வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை. ஆமே. அந்த இடத்துல என் இயலாமையை நான் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டேன். டைம் ஆகுது, ஒரு விமோச்சனமே கிடைக்கலையே இந்த பிரச்சனைக்கு. அப்ப நான் சொன்னேன், ஒரு காரியத்தை தேவன் துவக்கினார் என்று சொன்னால், ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், நிச்சயமா அதை முடித்து தருவார். அல்லேலூயா. அன்னைக்கு நான் அதான் சொன்னேன், இது இப்படியே விட்டுருந்தீங்கன்னா அங்க சேர்றதா இங்க சேர்றதா நாள் ஆயிட்டே இருக்கும். வாங்க பாப்போம். என்னாலும் நானும் வரேன்னு போனோம். பிரச்சனைகள் ஆரம்பிச்சது, பெருசா போச்சு. கர்த்தர் பனி போல எல்லாவற்றையும் அமர செய்து. ஒரு அழியிலேயே சொல்லுங்க. டெஸ்ட் வைப்பேன், அது வைப்பேன், பைத்தியக்காரன் என்னென்னவோ பேசுற அந்த அம்மா. இன்னைக்கு கூட அது மேல ஆக்ஷன் எடுக்க எனக்கு ஒரு நோக்கம் தான். ஆனா தேவையில்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஆனா நம்ம யார்? பாஸ்டர், சர்ச்சுக்கு போறோம், இதெல்லாம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஒரு ஆமே. நாட்கள் போக போக கர்த்தர் சந்திப்பார். அப்போ நம்முடைய இயலாமையில காலை முதல் நின்று ஒரு பிரச்சனையே முடியல அப்படின்னு சொல்லும்போது, ஈவினிங் வந்து எழுதி கொடுங்க, நீங்க எழுதி கொடுத்தா நான் சேர்ப்பேன், நான் தான் கேட்டேன், எங்க மேலதான் தப்பு, உங்க மேல தப்பே இல்லை, தயவு பண்ணி எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுல நீங்க தான் கையெழுத்து போடணும். இந்த சூழ்நிலைகள்லாம் கடந்து போக கர்த்தர் கிருபை தந்தார். ஒரு ஆமேன்னு சொல்லாமா? இதற்கு நடுவில் பொறுமையை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். படபட நம்மளும் பேசி சண்டை போட ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. காரணம் என்ன? ஆமே. நம்மேல ஆண்டவர் பனியை போல தூறலை போல இறங்கி உன்னை மலர செய்வார். ஆமே. அப்போ எந்தெந்த சூழ்நிலை உங்களுக்கு பிரச்சனைகள் பெருசா இருக்கு, என்னால முடியலையோ, நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என் இயலாமையை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லாம அந்த செய்தி எடுக்கும் போது ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அந்த 2 வரி பாடலாம். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும், என் இயலாமையில் நீ செயல்படுவீர், சேர்ந்து உண்மையா பாடுங்க. உம் கரம் என்னை பனி போல் இறங்கி தூறலை போல் நனைப்பார். ஆமென். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்தீர் என்றால், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், மலைகளை பெயர்ப்பீர் என்றால், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்தீர் என்றால், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன், வெறும் கோலும் கையும் பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும், வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும், ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால், என்னையும் போஷிப்பது நிச்சயமே, காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றால், குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே, ஆகாயத்து பட்சிகளை
போஷிப்பீரென்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. ஆட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றார். குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். அவருடைய கரம் நிச்சயமாய் விலகாமல் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். முதல் ஆசீர்வாதம் ஏசாயா 55:10. ஆமென். வானத்திலிருந்து அந்த பனி இறங்கி ஆமென் நம்மை நனைக்கிற அந்த பனியானது ஆமென் திரும்பாமல் வெறுமையாய் திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படிதான் அந்த வசனம் ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில பனி போல் இருந்து உங்களுக்கு விதையும் ஆமென் ஆசீர்வாதங்களையும் செழிப்பையும் கொடுக்கும். இரண்டாவது ஆசீர்வாதம் பனி போல் இறங்கும் போது என்ன ஆசீர்வாதம்? கர்த்தர் நம்ம 133 சங்கீதம் Psalm 133 133 சங்கீதம் திருப்பிக் கொள்ளுங்கள். 133 சங்கீதம் அதுல கடைசி வசனம் பாருங்கள். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பனி போல இறங்கும் போது ஆமேன் தூறலை போல உங்க வாழ்க்கையில அவர் இடைப்படுவார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது முதல்ல கேட்ட ஆசீர்வாதத்தின்படி வானத்தையும் பூமி உண்டாக்கிட்டாரு. 6 நாட்கள் சகலவற்றையும் படைத்து நல்லதுன்னு கண்டுட்டாரு. மனிதனை நமது சாயலாக உண்டாக்குவோமாக என்கிற திட்டத்தையும் சொல்லிட்டாரு. ஆனால் ஆண்டவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கும் போது பூமியை பார்க்கிறார், ஏதேன் தோட்டத்தை பார்க்கிறார். செடிகள் முளைக்கவில்லை. அல்லேலூயா. பூமி ட்ரையா இருக்கு, வறட்சியா இருக்கு. உடனே மூடு பனியை கிளம்ப செய்து பூமியை நனைக்க செய்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, மனிதனை தமது சாயலாக படைத்து ஏதேன் தோட்டத்திலே அவன் மீது நாசியில மூக்குல ஊதுறாரு, ஜீவ மனிதனாய் மாறுகிறான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவனுக்கு உயிர் வருவதற்கு முன்பாக அவர் செய்த காரியம் பூமியை தேவன் நனைத்தார். ஒரு அழிலே சொல்லுங்களேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வறண்டு போன உங்க பகுதிகள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமே. பனி போல இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு ஆதாரம் என்ன? வசனம். அதுதான் பனி போல இறங்கி செய்கிற காரியம் செய்யாமல் தடைபடாமல் அதை செய்யும்படியாக வாய்க்கும்படியாக கர்த்தர் அதை நமக்கு உத்தரவாதமாய் கொடுக்கிறார். ஆமே. முளைக்கும்படி அதை எழும்பும் என்று சொல்லுகிறார். விதை வெறுமையாய் போகாது, செத்து போகாது, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் பனி போல இறங்கி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறார். ஆமென். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? 133 முதல் வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐக்கியத்தில் பலப்படுகிற பிள்ளைகள் மேல் வசனம் பனியை போல இறங்கி கிரியை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஐக்கியம், ஃபெலோஷிப், தேவனோட ஐக்கியம், சபையோட ஐக்கியம், ஊழியரோட ஐக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சில நல்லா பேசுவாங்க, சின்ன பிரச்சனை வந்தோடையும் அதையே மனதில் வைத்துக் கொண்டு ஆத்மாவை சொல்றதுக்குள்ள போயிடுவாங்க. ஒரு அழிலியா சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சிலர் தேவனோடு கோபமா இருப்பாங்க. என்ன தெரியுமா? சாட்சியில கூட கேட்டோம், பணம் அதோ ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்தா சந்தோஷம், இல்லைன்னா அவரே சொன்னாரு, ஏன் நடக்குது ஆண்டவரே, ஏன் இப்படி நடக்குது? அது எதற்காக? உங்க வாழ்க்கையில நான் ஒருவன் மாத்திரமே ஆசீர்வதிக்கிறவன் என்பதை காண்பிக்க. அல்லேலூயா. ஆமா, அவருடைய வாழ்க்கை அப்படிதான். 12 அதுக்கப்புறம் 16ஓட நிறுத்தினார். 16,000 சம்பளம். நம்ம சொன்னோம், அடிக்கடி சொல்லுவேன், ஞாபகம் இருக்கு. அவர் மறந்தாலும் நீங்க அநேகருக்கு வேலை கொடுக்கிற ஆளா கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென். ஏன்னா உங்க வேலை காலையில போனா நைட்டு, சில நாட்கள் 2 நாள் 3 நாள் மாத சம்பளம் தான் வருது, கர்த்தர் உயர்த்துவார். இப்படி பாருங்க,
அந்த வசனங்கள் பனி போல அவர்கள் வாழ்க்கையில இறங்கி சொந்தமா ஒரு தொழில் செய்ய கர்த்தர் வழிகளை திறந்தார். ஒரு அலையிலேயே சொல்லமா, இதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? உண்மையா நீங்கள் நானோ ஐக்கியத்துல 100% உண்மையா இருக்க வேண்டும். நான் உங்களுக்கே விட்டுறேன், தேவனோடு உள்ள ஐக்கியம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அது எப்படி வைக்க முடியும்? தனிப்பட்ட முறையில நீங்கள் தேவன் மீது வைக்கிற விசுவாசம் உயர்ந்து இருக்கிறதா? நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. வேதத்தை கனப்படுத்த, வசனங்களை கனப்படுத்த முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க உங்க வாழ்க்கையில? நீங்களே சோதித்து பாருங்கள். ஒரு ஆமேன். ஜபத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா? நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்களே. தேவனோடு உள்ள ஐக்கியம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். 1 யோவான் 1:3 நான் வாசிக்கிறேன். 1 John 1:3. நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. முதல் ஐக்கியம் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? பொதுவா ஆராய்த்து போவது அல்ல. வசனம் சொல்லுது பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும். அப்ப நீங்க ஆராதிக்கும் போது பிதாவை ஆராதிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. இது வெளியே உள்ளவங்களுக்கு பைத்தியம் போல இருக்கலாம். மூன்றும் ஒரே தெய்வம் தான், ஆனால் வெவ்வேறு பரிமாணங்களிலே அவர் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கிரியை செய்கிறார். பிதா பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென். 115 சங்கீதம் 3 வசனம் சொல்லுது, நம்முடைய தேவனோ பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென். என்ன செய்யறாரு? பரலோகத்தில் இருந்து சகலவற்றை ஆளுகை செய்கிறார். ஆளுகை செய்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வருகிற வார்த்தையின்படி 31, 32, 33, 34 பாருங்க. அவரே நமக்காக மரித்தவர், அவரே நமக்காக உயிரோடு எழுந்தவர், அவரே நமக்காக பிதாவின் வலது வாரசத்திலே பரிந்து பேசுகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இனி நிறைய தப்பு பண்ணிட்டோம், துரோகம் பண்ணிட்டோம், நிறைய விஷயங்கள் தேவனுக்கு பிரியமில்லா பண்ணிட்டோம். நம்ம உயிரோடு இருக்க காரணம் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நமக்காக இயேசு பரிந்து பேசுகிறார். அப்ப பரிந்து பேசுகிறார் என்பதற்காக அதிலே தொடர முடியுமா? இல்ல. அதை உணர்த்துவதற்காக தான் ஆலயத்துல கொண்டு வந்து நம்மை புடமிடுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? பனி போல் உன்மேல் இறங்குவேன், மழை தூறலை போல் கர்த்தர் உண்மையில் இறங்குவார். ஒரு ஆமென். அப்படி இறங்கும் போது, அதற்கு நீங்க இடம் கொடுக்கும் போது, வசனங்களுக்கு இடம் கொடுக்கும். நான் திரும்ப சொல்லுகிறேன், நம்ம அநேகர் வசனங்களுக்கு இடம் கொடுப்பதில்லை, ஆலயத்துல மட்டும் வந்து அமர்ந்து போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வசனங்களுக்கு அதிகமா இடம் கொடுப்பதில்லை. எந்த வசனம்? திரும்ப சொல்றேன், சபைக்குள்ளே கொடுக்கிற சத்தியங்களை நீங்கள் மறக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். நீங்க அப்படி இல்லாம வேறு வேறு காரியங்களை தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தா சபைக்கு தூரமாய் போய் விடுகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆரம்ப நாட்கள் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை ஆமை ஸ்டேட்டஸ்ல வச்ச ஆட்கள், டிபியில வச்ச ஆட்கள் இன்னைக்கு வைக்கிறது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு வேற எங்க இருந்தோ ஆசீர்வாதம் வருவது போல் சில நடத்தக்கூடும் தவறான பாதைகள்ல. ஆனால் ஒரு ரோட்ல வேகமா போவோம், இந்த பாதை சரியில்லை, இது நல்லா இருக்குன்னு, அது முட்டுச்சந்துன்னு தெரியாது நிறைய பேர். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்களேன். முட்டுச்சந்து நிச்சயமா. என்ன கூப்பிட்டோன்னு யாரும் வரமாட்டாங்க. எவ்வளவு பெரிய ஊழியமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பேனர் இருக்கட்டும், எவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்கள் நீங்க போன் பண்ணி பாருங்க, எடுக்க மாட்டாங்க. உதவி ஊழியர் தான் எடுப்பாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவங்களுக்கு பாரம் தெரியாது, அவங்க வெயில்ல வந்து நிக்க மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் வர மாட்டேங்குது. நம்ம இன்னைக்கு காலை நான் கவனிக்கிறேன் அவங்கள உற்று. ஏன் தெரியுமா? அவங்க மாறல, மாற்றுகிற சில சத்துருக்கள் கிரியை செய்வார்கள். ஒரு ஆமென். அப்ப இடம் கொடுக்கிறோம், நம்மளும் இடம் கொடுக்கிறோம். சபையிலே கொடுக்கப்படுகிற வசனங்கள், வாக்குத்தத்தங்கள், ஒரு ஊழியரை கனப்படுத்துகிறீர்கள், கர்த்தரை கனப்படுத்துகிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கனவீனப்படுத்தும் போது நம்மை கர்த்தர் கனவீனப்படுத்துவார். வசனம் தான் சொல்லுது. 1 சாமுவேல் 2:30. என்னை அசட்டை பண்ணுகிறவனையோ நான் கனவீனப்படுத்துவேன், நான் அவனை அசட்டை பண்ணுவேன். I will despise them, those who dishonor me. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம், அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சாப்பாடு, அங்க அப்பா அம்மா எடுத்து கொடுக்கிற துணி, அதெல்லாம் போட்டா சந்தோஷம். எப்ப பாரு 3வது வீட்டுல சாப்பாடு, அது நல்லா இருந்தது சொல்லிக்கிட்டே இருந்தா கிச்சனை இழுத்து மூடிடுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, இது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனத்தை மறந்துடாதீங்க. ஏசாயா 55:10. ஆமே, மாரி காலத்திலே மழை பெய்து அந்த மழை துளிகள் பூமியில இறங்கும் போது அந்த பூமியானது முளைப்பிக்கும். ஒரு ஆமேன். செடியை முளைப்பிக்கும். ஒரு ஆமேன். விதைக்கிறவனுக்கு விதையை அந்த பழத்தின் மூலமாய் கொடுக்கிறது, ஆகாரத்தை கொடுக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அதனாலதான் சபைக்குள்ளே வார வாரம் வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த ஐக்கியத்துல நீங்கள் இருக்கிறீர்களா? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆமே, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமா இருக்கிறது. 1 யோவான் 1:3. 2 ஐக்கியத்தை சொல்லி பாருங்க அந்த வசனம். நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி
நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. அப்ப முதல் ஐக்கியம் தேவனோடு இருக்க வேண்டும். இரண்டாவது ஐக்கியம் அதே வசனத்துல நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. சபையில என்ன நடக்குது, என்ன என்ன பிரச்சனை, என்ன என்ன ஆத்துமாக்கள் வராங்களா இல்லையா, நம்ம ஜெபத்துக்கு போகணும், காலை ஆராதனை என்று சபையோடு நல்ல ஐக்கியமாய் இருக்க வேண்டும். ஐக்கியமாய் இருக்க விரும்புகிறவர்கள் புறங்கூற மாட்டார்கள். ஒரு ஆமீன் சொல்லாமா? சபையோடு ஐக்கியமாய் இருக்கிறவர்கள் ஒரு குடும்பத்தை தாழ்வாய் நினைக்க மாட்டார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நெருக்கமாய் இருந்த போது தெரிந்து கொண்ட விஷயங்களை தூற்றி திரிய மாட்டார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நம்ம நெருக்கமா இருக்கோம், நான் இந்த மைக்கோ நிறைய விஷயம் பேசிக்கிறோம். இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு, இந்த மைக்கை என்கிட்ட சொன்னதெல்லாம் நான் போய் வெளியே சொல்ல மாட்டேன். ஒரு அலிலிய சொல்லுங்களேன். ஏன்? என்னுடைய ஐக்கியம், நம்முடைய ஐக்கியம் உண்மை உள்ளதா இருந்தால் தேவனும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களின் நடுவில் உண்மை உள்ளவராய் இருப்பார். ஒரு அலிலிய சொல்ல மாட்டீங்களா? நிச்சயமா சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஆமே. அது மூணாவதா தேவ ஊழியனோட ஐக்கியம். ஒரு அலிலிய சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு திட்டுவது போல இருந்தாலும் அது நிச்சயமாய் நமக்கு நன்மைக்காக தான். ஆமே. அதற்கு விரோதமாய் நான் பேசியிருந்தால் அது என் மனசாட்சி உறுத்தும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். வேண்டுமென்றே நான் செய்தால், வேண்டுமென்றே நான் பேசியிருந்தால் என் மனசாட்சி என்னோடு தேவன் பேசி நான் ஒப்புரவாகி விடுவேன். ஆமே. அவே ஒரு 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 சபை என்பது தேவனோடு நல்ல ஐக்கியமா இருக்க வேண்டும். ஆமே. ஆராதனைக்கு வரணும், ஏற்ற நேரத்துக்கு வரணும், அன்பு கோரணும், ஆண்டவர் கொடுத்ததிலிருந்து நம்ம கொடுக்க வேண்டும். ஆமே. நான் திரும்ப சொல்லாம தசமா காணிக்க நிறைய பேர் கொடுப்பது இல்லை. ஒரு அழியிலே சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. 1 மாசம் கொடுப்பது, 2 மாசம் கொடுப்பது இல்லை. நம்ம வீடுகளை தேவன் நிரப்புகிறாரா இல்லையா? பொருள்கள் வாங்க உதவி செய்கிறாரா இல்லையா? நன்மைகளை நம்ம வாழ்க்கையில வருஷிக்க பண்ணுகிறாரா இல்லையா? ஆனா தேவனுக்கு கொடுக்கும் போது மட்டும் கரங்களை நாம் சுருக்கிக் கொள்ளுகிறோம். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? அப்ப ஐக்கியம் என்பது எல்லாம் கலந்தது, எல்லாமே கலந்து. என்னையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன். ஸ்தாபனத்திலே எது கேட்பது கிடையாது. ஆனாலும் நம்ம மாதம் முழுவதும் வருகிற வருமானம் என்னவோ அது நமக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதை முதல் வாரம் கூட்டம் நடக்கும் போதே கொண்டு செலுத்துவதற்கு தேவன் கிருபை தருகிறார். ஒரு ஆமே. சத்தமா சொல்லுங்களேன். ஒவ்வொரு தேவைக்கும் அங்க கேட்பாங்க. அதற்கு பெயர் கொடுக்கும் போது நம்முடைய சபை பெயரும் அதுல இடம்பெறவும் அதிகமாய் கொடுக்கவும் அந்த வாஞ்சைய தேவன் தருகிறார். அல்லேலூயா. ஏன்? நான் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறேன். ஆமே. என் ஐக்கியம் தேவனோடு இருக்கிறதுனால கவனிங்க, குறைவுகள் வரும்போது நிறைவான தேவன் எனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். 1 கொரிந்தியர் 13:10 சொல்லுது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். இன்னும் சொல்றேன், இந்த வருஷத்துல குறிச்சு வச்சுக்கோங்க. தசமம் கொடுக்கலையா, அந்த வருஷத்தின் கடைசி ஆகிலும் நீங்க மொத்தமாய் கொடுத்து தேவனிடத்தில் உங்களுடைய கணக்கை தீர்த்து கொள்ள வேண்டும். அவன் வேற தசமா மட்டும் நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்ல, நம்ம எல்லா விதத்திலும் கூடுமானவரை தேவனோட ஐக்கியம், தேவ சபையோட ஐக்கியம். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? மூன்றாவதாக தேவ ஊழியனோடு ஐக்கியமாய் நீங்கள் நானும் காண. நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நான் முடிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே தீர்க்கதரிசியாய் இருந்த ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன், அவருடைய வீட்டிலே மரணம் நடக்கிறது. என்ன? தீர்க்கதரிசி மரித்து போகிறார். ஊழியக்காரன். நீ வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அந்த அம்மா, தீர்க்கதரிசி மனைவி, ஊழியக்காரம்மா, அவங்க 2 ஆண் பிள்ளைகள், 3 பேர் குடும்பத்துல இருக்கிறாங்க. மரணம் நடந்திருக்கு. அப்பதான் திடீரென்று கதவு தட்டப்படுகிற சத்தம். திறந்து பாக்குறாங்க. அங்க ஜனங்கள் நிக்கிறாங்க, ஆட்கள். என்னன்னு கேட்டா, உங்க கணவர் ஊழியக்காரர் உயிரோடு இருக்கும் போது எங்க இடத்தில் கடன் பட்டு இருக்கிறார், அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த அம்மா சொல்லுது, இப்பொழுது பணம் இல்லை. ஆனா அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அடிமைகள் ஆக்கி கொண்டு போகிறோம். உங்களுக்கு புரியுதா? வேலை வாங்கிட்டு சம்பளத்தை கழிச்சிருவோம். மரணம் நடந்திருக்கு, ஆண் பிள்ளைகள். அம்மா என்ன நினைப்பாங்க? பிள்ளைகள் எனக்கு ஆதரவா இருப்பாங்க, நம்பிக்கையா அப்படின்னு ஆறுதலோடு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளையும் அடிமைகளாய் கொண்டு போகிற வேலையிலே வசனம் சொல்லுகிறது, அந்த வீட்டிலே அந்த ஸ்திரீயானவள், அந்த விதவையானவள் எலிசாவோடு பேசிக் கொண்டிருந்தார். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? எலிசாவோடு பேசிக் கொண்டிருந்தால். ஆமே. நல்லது நடந்தாலும் தீமை துக்கம் நடந்தாலும் நீங்களும் நானும் தேவனோடு நல்ல ஐக்கியம், ஊழியக்காரனோட ஐக்கியம். ஆமே. அந்த விதவை நினைத்திருந்தால் உறவுகளோடு உள்ளே இருந்தால் எழுதியிருக்கலாம், இன பண ஜந்துக்கள் உள்ள இருந்தாங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த மரணம் நடந்த வீட்டில எலிசாவோடு இருந்தால். முதல் வசனத்தை போடுங்க. முதல் வசனம் 1 ராஜாக்கள் 4:1 பாருங்க. தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, அப்போ அந்த வீட்டுல எலிசா இருந்திருக்கிறான். ஆமே. தானா போயிருக்க மாட்டா, கூப்பிட்டுருப்பாங்க. ஒரு ஐக்கியம் இருந்தாதான் ஈஸியா போக முடியும். சில வீடுகளுக்கு ஊழியக்கார் வரணும்னா உண்மையாய் நம்ம நடக்கும்போது, ஆமேன், அந்த ஊழியக்காருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவனும் அப்படிதான். மனுஷனே நம்ம நினைக்கும் போது நம்ம
மாய்மாலமாக அன்பு கூர்ந்தால், மாய்மாலமாக தேவனுக்கு கொடுத்தால், மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்று எதை செய்தாலோ ஆண்டவருடைய இருதயம் அது ஒரு விதமான ஒரு கசப்பா இறுக்கமா இருக்கும். அவருக்கும் ஃப்ரீயா இருக்க முடியாது. இந்த வசனம் சொல்லுது, எலிசாவை பார்த்து, உமது அடியாளாகிய என் புருஷன் இறந்து போனா, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரையும் எனக்கு தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். எலிசாவோடு ஷேர் பண்ணிக்கிறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? காதுக்கெல்லாம் வருது. ஐயோ, யாருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அவருக்கு சொல்லிட்டாது, அந்த ஆளுக்கு சொல்லிட்டாது. நிறைய வார்த்தைகள் ஒரு அழிலே சொல்லுங்க. கேட்கும்போது வருத்தமா இருக்கும். என்னடா நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம போய் கேட்கறது கிடையாது, எழுதி கொடுன்னு சொல்றது இல்லை. இன்னைக்கு ஏன் இதெல்லாம் கர்த்தர் நம்ம கற்று தருகிறார்? இந்த மாதம் கர்த்தர் இதுவரை இல்லாதவர்களுக்கு உங்களை உயர்த்த போகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். விசுவாசிக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். ஆமே. பலவீனங்களிலே இது முடிஞ்சு போச்சுன்னு மருத்துவர் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நடக்க முடியாத கால்களா இருக்கட்டும், முடக்க முடியாத முழங்கால் ஜாயிண்டா இருக்கட்டும், ஆமே, சரீரத்தின் உறுப்புகள் எங்கே வேதனைகள் இருந்தால் மலர பண்ணுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படியே மொக்கா இருந்து சில பூ பாருங்களேன், அப்படியே மொக்காவே இருக்கும், அது அப்படியே அழுகியே போயிடும், மலராது. பார்த்துருக்கிறோம். நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நான் பார்த்திருக்கிறேன். அழகா வாங்கி வைப்போம், 2 நாள் நீங்க தண்ணி தெளிச்சு வச்சா கூட இந்த மாதிரி பூ, இந்த மாதிரி பிளான்ட் வீட்லயும் வச்சிருக்கோம். ஒண்ணு செத்தே போச்சு. இது இண்டோர் பிளான்ட் இது. ஆனா வீட்டுக்குள்ள ஒண்ணு போயிடுச்சு, எவ்வளவு பராமரித்தாலும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் உங்களோடு கூட இருந்து உங்களை மலர பண்ணுவேன். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? அதற்காக தேவன் பணியை போல் இறங்குகிறார். இங்கே மரணம் நடந்த வீட்டில எலிசாவோடு அவள் ஐக்கியம் வைத்திருக்கிறாள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ இந்த குடும்பம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார் என்று நீ அறிவி. தேவனோடு ஐக்கியம், ஊழியக்காரன் எலிசாவோட ஐக்கியம். கடைசி எலிசா என்ன கேட்கிறான்? உங்ககிட்ட என்ன இருக்குன்றான். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? இப்ப நான் தசம்பாவத்தை பத்தி பேசும்போது கூட ஏதோ நம்மளதான் சொல்றாரு, ஏன்னா கொடுக்காதவங்களுக்கு தெரியும். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? அப்போ நம்மளதான் இவர் போடுறாரு அப்படின்னு சொல்லுவோம். இது சத்தியமான வார்த்தை. ஒரு அழிலே சொல்லு, அட சத்தமா சொல்லுங்களேன். நம்ம இதே பக்கத்துல சர்ச் இருக்கு, 25 வருஷமா நடத்துறாங்க. பெரிய ஒரு அண்ணாநகர் சர்ச் பாஸ்டர் தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்தாங்க. மாத உதவி எல்லாம் கொடுத்து இன்றைக்கும் வருஷத்துக்கு 5000 தான் தசம்பாகமே கொடுக்குறாங்க. ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு அழிலே சொல்லுங்க. ஆனா நம்ம சபை 3வது இடத்திற்கு வரும்படி ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கூட கொடுத்தாங்க. ஒரு அழிலே சொல்லுங்களேன். அது நமக்கு பெருமை இல்லை. ஆனால் தேவன் அவனோடு ஐக்கியமா இருப்பது உண்மையானால் அவருக்குரிய நம்மால் முடிந்த எல்லாவற்றையும் நிச்சயமாய் செய்யும் போது அவர் சொல்றாரு, மலை தூறலை போல உங்க வாழ்க்கையில நான் இறங்குவேன். அல்லேலூயா. நான் அவர்கள் என்னோடு ஐக்கியமா இருப்பது போல நீ சபையோடும் சபை பிள்ளைகளோடும் ஊழியரோடு நீ ஐக்கியமா இருக்கும் போது நீ மலர்ந்திருப்பாய். ஆமே. மூன்றாவதாக அதே 133 2ஆம் வசனம், அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட எது? ஐக்கியம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த ஐக்கியம் தான் அபிஷேகம். ஒரு அழிலே சொல்லுங்க. ஒண்ணு நான் திரும்ப வாசிக்கிறேன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது அது என்றார். அப்ப எது? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த ஒருமித்த கருத்து, ஒருமித்த அன்பு நமக்குள்ள இருக்குமேனால் அதற்கு பேர் அபிஷேகம். அந்த அபிஷேகம் ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதோ அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்கு. அப்போ ஒரு மனமாய் எங்க லிங்க் ஆகுது பாருங்க. அப்போஸ்தலர் 2:1 உங்களுக்கு தெரியும். அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் ஒரே மனமாய் கூடி வந்த போது ஆவியானவர் பலத்த காட்சி இடுமுழக்கத்தின் சத்தத்தை போல் இறங்கினார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். அது போல உறவுகளுக்குள்ளும் உங்க வீடுகளுக்குள்ளும் ஐக்கியம் இல்லாது இருக்குமே, நான் நிச்சயமாய் நம்ம ஐக்கியப்பட வேண்டும். ஆமே. நான் அவளோடு பேச மாட்டேன், அவதான் சண்டை போட்டா, அது நாத்தனாரா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், குடும்ப உறவுகள் யார சில பாருங்க வெளியே கோவப்பட மாட்டாங்க. அவங்களை பாத்தீங்கன்னா நல்லவங்க மாதிரி இருப்பாங்க. ஆனா சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னு இருதயத்துக்குள்ள படபடப்பு இருக்கும். ஒரு அழிலையே சொல்ல மாட்டீங்களா? பாத்திரங்களை வீசுவாங்க, பிள்ளைகள் மேல கோவப்படுவாங்க, அல்லது மனைவி மேல கோவப்படுவாங்க, அல்லது ஏதோ ஒரு விதத்துல கோவத்தை காம்ப. ஏன்? அவங்க வந்துட்டாங்க, ரொம்ப நாள் இருக்கிறாங்க. நேரடியாக காமிச்சுக்க மாட்டாங்க. நேரா பார்க்கும்போது பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட், ஆனா உள்ளுக்குள்ள போன வாரம் தான் வந்தார், எதுக்கு இப்ப வந்துட்டு போறாரு, ஏன் இந்த சைட்ல இப்படி எட்டி பாக்குற, என்ன பேசுறாரு அப்படின்னு யோசிப்பாங்க. ஆமே. அந்த ஐக்கியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாதவைகள். இங்க எவ்வளவு லிங்க் பண்றாரு பாருங்க. அது ஆரோனின் சிரஸ்ல ஏது கேள்வி கேட்டீங்கன்னா முதல் வசனம். ஆமே. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. அல்லேலூயா. அந்த சகோதரர்களை ஒருமித்து வாசம் பண்ணி இணைப்பது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆகவே முதல் ஐக்கியம் தேவனோடும், இரண்டாவது ஐக்கியம் தேவ சபை தேவ ஊழியனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் சொல்லி முடிக்கிற எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கோ, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கோ
ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமே. அதுக்கு என்ன அர்த்தம்? உங்க பூமியில நீங்க வாழுகிறவரை உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து சுகபலத்தோடு ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஜீவன் என்பது உங்கள் மரண காலம் வரை கர்த்தர் உத்தரவாதம் எடுத்துக்கொண்டு, அல்லேலூயா, காய்ந்து போகிற பலனற்ற வேலைகள்ல, இயலாமை நேரங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையா இருந்து உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமே. நம்முடைய ஜீவனுக்கு பின்னாகவோ நித்திய ஜீவனை கொடுத்து அவரோடு கூட நம்மை வைத்துக் கொள்ளுவார். ஒரு அலையிலேயே செல்லாம அப்படி எழும்பி நிற்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் கலிகூர்ந்து மகிழும்படி ஆண்டவரே எங்கள் நாட்களை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் நாட்களை, எங்கள் ஜீவ நாட்களை அறிகிற அறிவை, எண்ணுகிற அறிவை இன்றைக்கு நீ தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாவற்றையும் நல்லது என்று படைத்து விட்டு, ஆமென், நல்லது நல்லது என்று கண்டு படைத்து 6 நாட்கள் முடிந்து 7ஆம் நாளிலே நீ ஓய்ந்திருக்கிற வேளையிலே, ஆமென், ஹல்லேலூயா, உம்முடைய கண்கள் ஏதேன் தோட்டத்தின் மேல் உலாவும் போது அங்கே ஒரு செடி கிடையாது, அங்கே எந்த விதமான ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆமே. ஈரம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு வறட்சி, ட்ரை லேண்ட், அதை நீங்க பாக்குறீங்க. உடனே பூமிக்கு கட்டளையிட மூடு பனியானது பூமியிலிருந்து மேலே கிளம்பி, ஆமே, ஹல்லேலூயா, பூமியை நனைத்தது. 7ஆம் வசனம் சொல்லுது, மனுஷனை தேவன் பூமியிலே படைத்தது மட்டுமல்ல, ஆதாமை ஏதேன் தோட்டத்துல வைத்து அவனுடைய நாசியிலே தம்முடைய சுவாசத்தை ஊதுகிறார். அவன் மனுஷ ஜீவாத்மாவாய் மாறினான். அல்லேலூயா. வெறும் சிலையாய் இருந்த ஆதாமினுடைய உருவம் இப்பொழுது உயிர் பெற ஆரம்பிக்கிறது. கண்களை திறக்கிறான். தனக்கு எதிரே உள்ள படைத்த தேவனை பார்க்கிறான். 2வது, தன்னை சுற்றிலும் குளிர்ந்த காற்று. அல்லேலூயா. அதான் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமே ஆதாமே என்று எங்கே இருக்கிறாய் என்று பிதாவாகிய தேவன் ஏதேன் தோட்டத்திலே உலாவினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. குளிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து என் சாயலில் படைக்கப்பட்ட எஞ்சலோ என் மகனாகி ஆதாம் ஏவாள், ஓ அல்லேலூயா, வறண்டு போன ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது என்பதற்காக உலகத்தின்படியோ 4 நதிகள், ஆமென், அல்லேலூயா, தங்கமும் ஆமே வைடூரியங்களோ விளைவிக்க கூடிய ஆறுகளை உண்டு பண்ணினார். சகலவற்றை நல்லது என்று கண்டார். பகலை ஆள சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார். அல்லேலூயா. வெளிச்சம் இருள் என்று வெவ்வேறாய் பிரித்தார். பிராணிகளை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. மனிதனை கனப்படுத்தி வைத்து, ஓ அல்லேலூயா, நாசியிலே அவருடைய சுவாசத்தை, உங்க சுவாசத்தை நீ ஊதினீர். அவன் உயிர் பெற்ற மனிதனாய் மாறுகிறான். பூமியை நனைக்கிற ஒரு பனியானது, வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான், அல்லேலூயா, உங்கள் மேலே, ஓ ஆமென், நனைக்கும் தூறலை போல இறங்குவேன். வெளியின் மேல் பெய்கிற மழையை போல் நான் இறங்குவேன். ஆமென், அல்லேலூயா. அப்படி இறங்கும் போது வெறுமையாய் நான் திரும்பி, ஆமென், ஆகாயத்திற்கு போகாமல், ஆவியாய் போகாமல், எவாபரேட் ஆகி போகாமல், வசனம் சொல்லுது, நான் என்ன நோக்கத்தோடு அனுப்பப்பட்டேனோ அந்த நோக்கம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும்படியாக உங்களை நான் நினைப்பேன். முளை கிளம்போ, விளையும்படி செய்வேன். உங்களுக்கு விதையை கொடுப்பேன், உங்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பேன். ஐயோ, வந்த நிலைமையில் நீங்க திரும்பி போவதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமாய் இருக்கிறது. அது ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்டு தொங்கலான ஆடையில் வழிகிறதான நல்ல தைலத்துகப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையோ ஜீவனை கட்டளையிடுகிறார். எர்மோன் மேல் இறங்குகிற பனியை போல் இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில, ஓ ஆம், இறங்கும் ஆண்டவரே. ஒரு விஷயம், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய ஜீவன், உம்முடைய ஐக்கியம் நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறோம், புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியோ ஒரு சகோதரனை பகைப்பது, ஒரு குடும்பத்தை பகைப்பது எரி நரகத்திற்கு சமம் என்று வாசிக்கிறோமே. ஓ, இன்றைக்கு நாங்கள் எல்லாரையும் மன்னிக்க, ஏற்றுக்கொள்ள, ஐக்கியமாயிருக்க
எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐக்கியத்தில் இருக்கிற இடைவெளியை கர்த்தர் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் இருக்கிற இடைவெளிகள் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது ஜெப இடைவெளியோ அல்லது அன்பு காட்டுவதில் இடைவெளியோ ஆண்டவரே, எங்கே இடைவெளிகள் இருந்தாலும் கேப் இருந்தாலும் இப்பொழுது உடைத்து சுக்குநூறாக உடைத்து ஆண்டவரே உங்க அருகிலே என்னை சேர்த்து கொள்ளும்படியாக. ஓ, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சபையோடு ஐக்கியம், தேவனுடைய ஊழியனோடு ஐக்கியம். ஆண்டவரே, ஒரு காலத்துல இருந்தோம், பல லட்சங்களை பார்க்கிறோம், கோடிகளை பார்க்கிறோம் ஆண்டவரே, சரீர சுகத்தை பார்க்கிறோம். எங்கள் வயது ஆக 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 எங்கள் பிள்ளைகள் வளர வளர ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். ஆனால் இப்பொழுதோ ஆண்டவரே, சபையோடு ஐக்கியம் குறைவுபட்டிருக்கிறது, ஊழியனோடு ஐக்கியம் குறைவுபட்டிருக்கிறது, கீழ்ப்படியாமை வந்திருக்கிறது. ஆண்டவர் ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஓ, யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்களோ உங்களுக்கான வார்த்தை அதுதான். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களோடு இருந்து, ஆமென். ஓ, உமக்கு நன்றி ஆண்டவரே. மேன்மேலும் உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்கிற தேவன் இந்த காலை வேளையில உங்கள் நடுவில் இறங்கி இருப்பதை நான் உணர்கிற, ஆவியில் பார்க்கிற கர்த்தர் உங்கள் நடுவிலே குடும்பங்களிலே உங்கள் சரீர சுகத்தில் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கோப்பா இருக்கிறது. அப்படி இறங்கின ஆண்டவர் என்றென்றைக்கு ஆசீர்வாதியோ ஜீவனை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆமென், அல்லேலூயா.